அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய எஜமானனா இருக்கிறபடினால் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருக்கு நாம் ஆராதனை செலுத்தும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்காக நாம் ஊழியம் செய்யும்படி, அவருக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சொந்தமான ஜனம், பரிசுத்தமான ஜாதி. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் பரிசுத்தமான சந்ததி அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அவருக்கு சொந்த ஜனமா என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். சொல்லுங்களேன் எல்லாரும். ஹல்லேலூயா. ரிபா தரசே மகந்தர பல ரிகலபரபா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ரிபா லகந்தரசே மகந்தரபா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிப்போம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமில்லாமல் சேற்றிலே கிடந்தோமே, யாருமே தூக்கி எடுக்க முடியாத சூழ்நிலையில் கிடந்தோமே, எங்களை தூக்கி எடுத்தீரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய கைகளை கொண்டு உங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்படி எங்களை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாயின் மூலமாய் உம்முடைய வார்த்தைகளை சொல்ல எங்களை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. சொல்லலாமா? திரும்ப ஒருக்கா. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டாரே. ஆண்டவரை எவ்வளவா துதிக்க வேண்டும் சொல்லுங்க. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. என்னில் என்ன நன்மை கண்டீ, என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். சொல்லுங்க. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே,
ஆராதிப்பேன் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். ஆண்டவர் சொன்னாரே, அன்றைக்கு சமாரிய ஸ்திரியை சந்திக்கும் போது சீஷர்கள் வந்து கேட்கும் போது, ஆண்டவர் எனக்கு பிதா என்னை அனுப்பின காரியத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார். அதே போல நம்ம இன்னைக்கு சொல்லலாமா? சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்து. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. சொல்லுங்க திரும்ப. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மை மட்டும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஷபலதிரபலரி கபபர கந்தரோ கொலோ ரிமஹாதனசே மகந்தர கலரோ. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்க வசனத்து உண்டு மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஒன்றுக்கும் உதவாமல் இருந்தோம் அப்பா. ஆண்டவரே, வழியிலே கிடக்கிற ஒரு மண்ணை போல மிதிக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் கிடந்தோமே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஷபாலா தீரபாலா ரீகா பாபா. ஆண்டவரே, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் ரத்தத்தில் புரண்டு கிடந்த எங்களை எல்லாரும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ரத்தத்துல புரண்டு கிடந்த நம்மை ஆண்டவர் பார்த்து பிழைத்து என்று ஒரு வார்த்தை சொன்னதுனாலதான் இன்றைக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இதிலும் பெரிதானவைகளை காண செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்க நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரை சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. சொல்லுங்களேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உயர்த்துனீங்களா ஆண்டவரே? ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் எங்களை நேசிக்க
நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தாயவை மாறப்பேனோ. சொல்லுங்க எல்லாரும். தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தயவை மாறப்பேனோ. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. சொல்லுங்க எல்லாரும். நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் எங்களை நேசிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் நம்ம கடந்தோம். ஆண்டவர் இன்றைக்கு தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறாரே. ஒரு 10 வருஷம் 20 வருஷங்களுக்கு முன்பாக நம்ம இருந்த நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. ரகதர சேமிகாந்தரமா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் கிடந்த எங்களை ஆண்டவரே இரத்தத்திலே புரண்டு கிடந்த உடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் பிழைத்திரு என்று சொல்லி எங்களை தூக்கி எடுத்த உடைய தயவுக்காக துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.